உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு வருது. அது ஊழல்ல சிக்கின ஒருத்தரை பற்றி வழக்கு. ஒரு உயர்ந்த மதிப்புமிக்க வழக்கறிஞர் வாதிடுறாரு. நாட்டின் உயர்ந்த நீதிபதி கேட்குறாரு, இது கோப்பெல்லாம் மூடிடுவோம், உங்கள் மனச்சான்று சொல்லுங்கள், இவர் தப்பண்ணிருக்காரா இல்லையான்னு. அது என்னுடைய வாதி, அதாவது என்னுடைய கிளைண்ட், நான் என்ன செய்கிறது யுவரானருங்கிறார். எதுக்கு இதெல்லாம்? ஊழல் லஞ்சத்தை தேசிய மயமாக்கி அங்கீகரித்து விட்டுங்கன்னு மூடிட்டாப்புல. ஏன்னா ஊழல் லஞ்சம் தேசிய மயமாக்கப்பட்டுருச்சு. நீங்கள் படிக்க போகணுமா பணம், என்ன தொகையை கட்டி என்ன கல்வியை கட்டுறா என்ன வேலைக்கு போகலாம். இது அப்போ கல்வி, அறிவை வளர்க்கும் கல்வி. இங்கே பாருங்கள், ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். அந்த வகுப்பறை அறிவு கருவறை இல்லாமல் வர்த்தக அறையாக வியாபார அறையாக மாறிடுச்சு. இவ்வளோ கட்டினா இவ்வளோ படிக்கலாம், இவ்வளோ படித்தா இந்த வேலைக்கு போகலாம், அந்த எந்த வேலைக்கு போகலாம் அதை அரசு தான் தீர்மானிக்கும். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.